ஞானம். டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் புகழ்பெற்ற தத்துவ மேதை அல்லவா? இந்திய திருநாட்டின் ஜனாதிபதியாக இருந்த அவர் ஒருமுறை இங்கிலாந்து நாட்டிற்கு சென்றிருந்தார். உலக புகழ்பெற்ற வின்சன் சர்ச்சில் அப்போது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்த காலகட்டம். டாக்டர் ராதாகிருஷ்ணனை தம்முடைய மாளிகைகளை விருந்துக்காக அழைத்திருந்தார். மேல்நாட்டு முறைப்படி அனைத்து உணவு பதார்த்தங்களும் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. எல்லா தலைவர்களும் ஸ்பூன் உபயோகித்து சாப்பிடத் தொடங்கினார்கள். ராதாகிருஷ்ணன் மட்டும் தம் கரங்களை கழுவி கையால் சாப்பிடத் தொடங்கினார். உடனே இந்த வின்சன் சர்ச்சில் ஸ்பூன் மூலம் சாப்பிடுவதே சிறந்ததும் சுத்தமானதும் ஆரோக்கியமாய் இருக்கிறதே என்று சொல்லுகிறார். உடனே ராதாகிருஷ்ணன் கையால் சாப்பிடுவதுதான் சுகாதாரமான முறை. ஏனெனில் என் கையை என்னை தவிர வேறு எவரும் உபயோகப்படுத்த முடியாதே. ஸ்பூன் எல்லோராலும் உபயோகப்படுத்தப்படக்கூடியதாய் காணப்படுகிறது என்று ஞானமாய் பதில் அளித்தார். இந்த ஞானமான பதிலை கேட்டு சர்ச்சில் வியந்து போனாரா? என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, நீதிமொழிகளின் புத்தகம் 2:6 அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறதே. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவரை கேட்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கும் தாரும். அந்த நல்ல ஞானத்தை பெற்றுக் கொண்டு இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்கு, உம்முடைய உன்னத ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஞானத்தை சம்பாதிக்கிற ஒரு நல்ல இருதயம் எங்களுடைய இருதயமாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய் என்று சொல்லி நீதிமொழிகள் 5:1 எழுதப்பட்டிருக்கிறதே. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள் என்று வேதம் சொல்லுகிறதே. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு என்று சொல்லி இங்கே அருமையாய் ஞானி எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களையும் அர்ப்பணிக்கிறோம், எங்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல ஞானத்தை எங்களுக்கு தந்து இந்த உலகத்திலே உமக்கென்று பயன்படுத்துவீராக.